ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது எங்கள் வீட்டில் உள்ளது செடிகள்லாம். முடக்கத்தான் கீரை வளர்க்குறேன். அப்புறம் எங்கள் வீட்டில் துளசி செடி வந்து நல்லா நிறையவே இருக்கும். பப்பாளி செடி இருக்கும். பப்பாளி மரம் 2 இருக்குது. ஆனால் இன்னும் காய்க்கலை, ஏன்னா அது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. அப்புறம் கனகாமரம் செடி அந்த விளைவிலேர்னு இருந்துச்சுல்ல அது. இது மருதாணி செடி. இது வந்து ஆவகடா செடி. ஆவகடா நான் சும்மா வீட்டில் வாங்கியிருக்கும் போது கொஞ்சம் முளைச்சி வந்த மாதிரி இருந்துச்சா, சரி போட்டால் வளருமா இல்லையான்னு எனக்கு தெரியலை, இருந்தாலும் போட்டு பார்ப்போமேன்னு சொல்லிட்டு போட்டேன். நல்லா தான் அழகாக வளர்ந்துருந்துச்சு. அதே மாதிரி இன்னொன்று வளர்ந்துருக்கு குட்டியாக அது. அப்புறம் அன்னாச்சி பழம், இது ரொம்ப வருஷமாக வச்சுருக்கேங்க, ஆனால் எனக்கு காய்க்கவே இல்லை. மணி பிளான்ட் வந்து அப்படியே ஒட்டி ஒட்டி வளர்ந்துருக்கு பார்த்துக்கோங்க. அது மேலே வர அப்படியே போயிரும்னு நினைக்கிறேன். அது சுவத்தை ஒட்டி இருக்குது. அதுக்கப்புறம் இதுதான் ஆவக்கடா, இன்னொன்று சின்னது. அது பக்கத்தில் இன்னொன்று வளர்ந்துருக்கு, அது என்னன்னு தெரியலை. இனிமேல் தான் அதை வந்து கொஞ்சம் என்னது வருது அப்படின்னு பார்த்துட்டு அது பண்ணலான்னு வச்சுருக்கேன். அப்புறம் செம்பருத்தி செடியும் 2 வச்சுருப்பேன். இது வந்து மொதல் செடி, இன்னொரு செடி அந்த சைடு இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து தூதுவாழை, ஒன்று வந்து 2 கத்தாழை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதுவும் இந்த இதுதான் லெமன் இருக்குது பார்த்தீங்களா பக்கத்தில். இது லெமனா ஆரஞ்சான்னு ஆக்சுவலி எனக்கு தெரியல, லெமன் மாதிரி தான் தெரியுது. ஆனால் ஆரஞ்சு செடியும் விதையும் நிறைய போட்டிருந்தேன், எது வளர்ந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் பக்கத்தில் இது வந்து மாதுளை செடி. அப்புறம் இப்போ அது வந்து ஈச்ச மரம் வச்சுருக்கேன். 2 சைடு, வீட்டுக்கு முன்னாடி 2 சைடு வைக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. அதனால் ஒன்று வந்து இது வந்து சீத்தாவும், இது வந்து கனகாமரமும் 2 இருக்குது. சீத்தாவும் 2 வச்சுருக்கேன். எல்லாம் மரமாக வச்சுருக்கேனே நினைக்காதீங்க. வீடு எதுவும் கட்டினோம்னா அதில் கொண்டு போய் வைக்கலாங்கிற ஒரு பிளானு. ஆனால் இன்னும் ஆரம்பிக்கவும் இல்லை, எதுவும் செய்யலை, அது வேறு விஷயம். இது வந்து ஓமவல்லி இலை. என்கிட்ட மருந்துகள் வந்து எல்லாமே இருக்கும், ஆடாதோட எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னமோ முளைச்சிருக்கு, இதுவும் என்னன்னு தெரியலை. ஆனால் விதை போட்டது வந்து நான் என்ன விதை போட்டேன்னா, இது பசலைக்கீரை. அப்புறம் நிறைய இது துளசி செடி இருக்கும். நிறைய 2 பப்பாளி மரம் காமிச்ச பார்த்தீங்களா, இன்னும் காய்க்கலை. காய்க்கும் போது காமிக்கிறேன். பாய்.